31வது ஸ்லோகம். தமுவாஜாப்ஜஜோ நத்வா தராதுக்கம் ச சஸ்மரன் பாராவதரணம் விஷ்ணோ கர்த்தவ்யம் தே ஜனார்தனா. தம் உவாஜ அப்ஜஜஹ தமுவாஜாப்ஜஜோ நத்வா தராதுக்கம் ச சஸ்மரன் பாராவதரணம் விஷ்ணு கர்த்தவ்யம் தே ஜனார்தனா. பிரம்மா விஷ்ணுவை நமஸ்காரம் பண்ணினார். എന്നിട്ട് பூமி சங்கடத்தோடு கூடி சொன்ன வார்த்தைகளை மனசுல நினைச்சுட்டு இப்படி சொன்னார். ஹே ஜனார்தனா, பூபாரம் தீர்க்க வேண்டின கடமை உங்களுக்கு இருக்கு. எப்பெல்லாம் அதர்மம் உண்டாகிறதோ அப்பெல்லாம் தர்ம பரிபாலனத்துக்காயிட்டு அவதாரம் எடுப்பேன்னு சொல்லியிருக்கேளே, இப்போ அவதாரம் எடுக்க வேண்டின சிச்சுவேஷன் வந்தாச்சு. 32வது ஸ்லோகம். புவி திருத்வாவதாரம் த்வம் த்வாபராந்தே சமாகஜ ஹத்வா துஷ்டான் மிருபானுர்வ்யாஹரபாரம் தயாநிதே. வரப்போற துவாபர யுகத்தோடு கடைசியில நீங்கள் பூமியில அவதாரம் பண்ணி பூமியில துஷ்டர்களா இருக்கிற அசுர ராஜாக்களை கொன்னு இந்த பூமாதேவியோட சங்கடத்தை இல்லாம பண்ணணும், பூமி தேவியோட பாரத்தை இல்லாம பண்ணணும். கருணை அப்படிங்கிறது ரொம்ப வழிஞ்சு இருக்கிறவராக்குமே நீங்கள், அதனால நீங்கள் இதை செய்யணும். அதுக்கு விஷ்ணு பதில் சொல்லறார். அதனால விஷ்ணு ருவாஜா. 33வது ஸ்லோகம். நாஹம் ஸ்வதந்திர ஏவாத்ர ந பிரம்மா ந சிவஸ்ததா நேந்திரோக்னிர்நயமஸ்துவஷ்டா ந சூர்யோ வருணஸ்ததா. இந்த விஷயத்துல நான் சுதந்திரன் இல்லை, பிரம்மாவோ சிவனோ சுதந்திரன் இல்லை, இந்திரனும் அக்னியும் யமனும் தொஷ்டாவும் சூரியனும் வருணனும் சுதந்திரர்கள் கிடையாது. அப்படின்னா இந்த விஷயத்துல என்னால தனியா ஒன்றும் பண்ண முடியாது. பிரம்மாவுக்கோ சிவனுக்கோ தனியா ஒன்றும் பண்ண முடியாது. அஷ்டதிக் பாலகர்களுக்கும் தனியா ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு அம்பாளோட சக்தி எங்களுக்கு வேணும். 34வது ஸ்லோகம். யோகமாயாவசே சர்வமிதம் ஸ்தாவர ஜங்கமம் பிரம்மாதி ஸ்தம்பவர்யந்தம் கிரதிதம் குணசூத்ரதா. ஸ்தாவர ஜங்கம ஆத்மகமாயிருக்கிற இந்த பிரபஞ்சம், அசையறதும் அசையாததுமாயிருக்கிற இந்த பிரபஞ்சம் எல்லாம் பகவானோட யோக மாயைக்கு அதீனமாக்கும், அந்த மாயாசக்தியோடு கண்ட்ரோல்லே ஆக்கும் இந்த பிரபஞ்சம் இருக்கு. பிரம்மா முதலுக்கு சின்ன பரமாணு வரைக்கும் எல்லாம் இந்த குணங்கள் அப்படிங்கிறதுக்கு அதீனமாயிட்டாக்கும் இருக்கு. அப்படின்னாக்கா குணசூத்திரத்தால கோக்கப்பட்டிருக்கு, திரிகுணங்களால கோக்கப்பட்டிருக்கு. திரிகுணங்களை ஆக்டிவேட் பண்ணிட்டாக்குமே இந்த பிரபஞ்சம் உண்டாயிருக்கு. அதனால மாயாசக்தி காரணமாயிட்டாக்கும் இந்த பிரபஞ்சமே உண்டாயிருக்கு. அந்த பிரபஞ்சத்துல எங்களால ஒன்றும் பண்ண முடியாது. எங்களை சிருஷ்டிச்சதும் ஆதிபராசக்தியான தேவியாக்கும். அதனால ரூபம் எடுத்திருக்கிற எங்களால ஒன்றும் பண்ண முடியாது. பிரம்மா ரூபம் எடுத்திருக்கார், நான் ரூபம் எடுத்திருக்கேன், ருத்ரன் ரூபம் எடுத்திருக்கார். அதனால இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியற மாதிரி நாங்களும் கண்ணுக்கு தெரியக்கூடிய அவஸ்தையில் இருக்கோம். அதனால எங்களால ஒன்றும் பண்ண முடியாது. 35வது ஸ்லோகம். யதா சா ஸ்வேச்சயா பூர்வம் கர்த்துமிச்சதி சுவ்ரதா ததா கரோதி சகிதா வயம் சர்வேபி தத்வஷா. சுவ்ரதா அப்படின்னு பிரம்மாவை கூப்பிடுறார் விஷ்ணு. பிரம்மா நிறைய விரதங்கள் எல்லாம் எடுத்துட்டாக்கும் பரமேஷ்டி ஆனது. அதனாலேயாக்கும் அவரு பிரம்மா அப்படிங்கிற ஸ்தானத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கார். அந்த அளவுக்கு அவரு யாக கர்மங்கள் விரத அனுஷ்டானங்கள் எல்லாம் செஞ்சிருக்கார். அதனால அவரை சுவ்ரதா அப்படின்னு கூப்பிடுறார். அதே மாதிரி ஓரோ நைமித்திக பிரளயம் முடிஞ்சு கல்பம் ஆரம்பிக்கிறதையும் பிரம்மா தபஸ் இருந்து அதுக்கப்புறமா பகவானோட ஆத்மியபடியாக்கும் எல்லாம் செய்யறது. அதனால சுவ்ரதா. அந்த யோகமாயை சொந்தம் விருப்பப்படி
ஒவ்வொன்றும் செய்யறதுக்கு தீர்மானம் பண்றது, அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளெல்லாம் சேர்ந்து அந்த யோகமாயை சொல்லறபடி கேட்டு நடக்கிறோம், அவ்வளவுதான். மற்றபடி நம்மளால எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாதப்பா. 36வது ஸ்லோகம். யத்யஹம் ஸ்யாம் ஸ்வதந்திரோ வை சிந்தயந்து தியா கில குதோ பவம் மல்ஸ்யவபோ கச்சபோ வா மகார்ணவே. நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கோ. நான் தன்னந்தனியா ஏதாவது செய்யறவன் ஆக்கும் அப்படின்னாக்கா பெரிய சமுத்திரத்துல மத்ஸ்யமாயிட்டு பவிப்பேனா, ஆமையாயிட்டு பவிப்பேனா? எனக்கு இந்த ரூபம் வேண்டான்னு நான் நினைக்க மாட்டேனா? அதெல்லாம் அம்பாள் நினைச்சதாலியாக்கும் நான் அப்படி ரூபத்தை எடுத்தேன். 37வது ஸ்லோகம். திர்யக்யோனிஷு கோ போகா கா கீர்த்தி கிம் சுகம் புனா கிம் புண்ணியம் கிம் ஃபலம் தத்ர க்ஷுத்ரயோனி கதஸ்ய மே. திரியக்கு யோனியில பறந்தானா என்னவாக்கும் ஒரு சௌக்கியமுண்டு, என்ன கீர்த்தி கிடைக்கும், என்ன சுகம் கிடைக்கும், என்ன புண்ணியம் கிடைக்கும், என்ன பிரயோஜனம் கிடைக்கும்? பூமியில அடுத்தவாழ டிஸ்டர்ப் பண்ற யோனிகளில பிறந்தானா என்னவாக்கும் ஒரு பிரயோஜனம்? திரியக் அப்படின்னாக்கா ஹொரிசோண்டல் ஆயிட்டு வளர்றது அப்படின்னு அர்த்தம். தண்ணியில மீனும் அதே மாதிரி ஆமையும் எல்லாம் ஹொரிசோண்டல் ஆயிட்டு வளர்றதாக்கும். மனுஷாலெல்லாம் பார்த்தனா கீழது மேலுக்கு நெட்டையா வளர்றவா. அப்ப ஹொரிசோண்டல் ஆயிட்டு வர மீனுக்கும் ஆமைக்கும் எல்லாம் என்ன ஒரு சௌக்கியமாக்கும் இருக்கு? என்னால சுதந்திரமா முடிவெடுக்கிறதுக்கு சாதிக்கும் அப்படின்னா நான் அப்படி ஒரு ரூபத்தை எடுப்பேனா? 38வது ஸ்லோகம். கோலோ வாத நிருசிம்ஹோ வா வாமனோ வா பவம் குத ஜமதக்னி சுத கஸ்மாத் சம்பவேயம் பிதாமஹா. പന്നിയായിട്ടോ നരസിംഹമായിട്ടോ വാമനനായിട്ടോ ഞാൻ ജനിപ്പേനാ? ഹേ പിതാമഹ, ജമദഗ്നിയോട് പുത്രനായിട്ട് പരശുരാമനായിട്ട് ജനിച്ചതും എന്നോട് വിരുപ്പപ്പടിയൊന്നും കിടയാത്. അതെല്ലാം അമ്പാൾ തീരുമാനം പണിന ഞാൻ ജനിച്ചേ. 39வது ശ്ലോകം. നൃശംസം വാ കഥം കർമ്മ കൃതവാനസ്മി ഭൂതലേ ക്ഷതജൈസ്തു ഹൃദാൻ സർവാൻ പൂരയേയം കഥം പുനാ. ഭൂമിയിലെ നിറയെ ക്രൂര കർമ്മങ്ങൾ ഞാൻ എതനാല ചെയ്യറേൻ. രക്തത്താല തടാകങ്ങളെയെല്ലാം റൊപ്പിനേനെ, അതെല്ലാം എന്നത്തിനാല ഞാനാ ചെഞ്ചേൻ? ഞാനൊന്നും ചെയ്യലേ, അതെല്ലാം അന്ത അതിപരാശക്തി ചെയ്യ വെച്ചതാക്കും. 40வது ശ്ലോകം. തത്കഥം ജമദഗ്നേശ്ച പുത്രോ ഭൂത്വാ ദ്വിജോത്തമ ക്ഷത്രിയാൻ ഹതവാനാദൗ നിർദയോ ഗർഭഗാനബി. ജമദഗ്നിയോട് പുത്രനായിട്ട് ഉത്തമ ബ്രാഹ്മണനായിട്ട് ജനിച്ചിട്ട് ഗർഭത്തിലെ ഇരിക്കുന്ന ക്ഷത്രിയர்களையெல்லாம் முதல்ல கொன்னது என்ன காரணமாயிட்டாக்கும்? நான் அப்படி கொல்லக்கூடியவனாக்குமா? ரொம்ப ரொம்ப உத்தம பிராமணனாயிட்டு ஜனிச்சிட்டு க்ஷத்ரியர்களை என்னோடு விருப்பப்படினா நான் கொல்லுவேனா? அதெல்லாம் என்னை விட்டு செய்ய வச்சது இந்த அதிபராசக்தியாக்கும். 41வது ശ്ലോകം. രാമോ ഭൂത്വാദ ദേവേന്ദ്ര പ്രാവിശദണ്ഡകം വനം പദാദിശ്ചിരവാസാശ്ച ജഡാവൽക്കലവാൻ പുനാ. ഹേ ദേവേന്ദ്ര, ராமனாயிட்டு ஜனிச்ச நான் காட்டுக்கு போனேன். அங்க மரவுரி போட்டு நடந்தேன். அதே மாதிரி ஜடையெல்லாம் தெரிச்சுண்டு நடந்தேன். ഇതൊന്നും എന്നോട് വിരുപ്പത്തിനാല ചെഞ്ചത് கிடையாது. 42வது ശ്ലോകം. അസഹായോ ഹ്യപാദേയോ ഭീഷണേ നിർജനേ വനേ കുർവന്നാഗേടകം തത്ര വ്യജരം വിഗതത്രവ. ആരും ஹெல்ப்புக்கு இல்லாதக்காக்குமே நான் அந்த கானனத்துக்குள்ள இருந்தேன். வழியில சாப்பிடறதுக்கு கொடியும் ஒன்றும் இல்லாதக்கு ரொம்ப ரொம்ப பயங்கரமா இருக்கிற அந்த வனத்துல
ഒരു നാണവും ഇല്ലാതൊക്കെ വേട്ടയാടി നടന്നേ. 43ാவது ശ്ലോകം. നജ്ഞാതവാൻ മൃഗം ഹൈമം മായയാ പിഹിതസ്തദാ ഉടജേ ജാനകീം ത്യക്ത്വാ നിർഗതസ്തത്പദാനുഗ. മായാമോഹിതനായിട്ട് സ്വർണമൃഗത്തെ தெரிஞ்சுக்காதக்கி அந்த மானை பிடிக்கிறதுக்கு பின்னால போனே. என்னோட மனைவி சீதாதேவி கேட்டா சொல்லிட்டு அந்த பர்ணசாலையில அந்த ஜானகிய உபேட்சிச்சு மானை பிடிக்கிறதுக்கு பின்னால போனேன். இதெல்லாம் என்னோட விருப்பப்படி நான் செஞ்சதொன்னும் கிடையாது. பகவான் நிர்ணயிக்கிறார், நான் செய்யறேன். பரபிரம்ம ரூபம் நிர்ணயிக்கிறார், நான் செய்யறேன். 44வது ശ്ലോകം. ലക്ഷ്മണോ ബിജതാം ത്യക്ത്വാ നിർഗതോ മത്പദാനുഗ വാരിദോ വിമയാത്യർത്ഥം മോഹിത പ്രാകൃതൈർഗുണൈഃ. ஜானகியை விட்டு வராதே அப்படின்னு நான் சொல்லிட்டு கொடியும் லக்ஷ்மணன் அவளை விட்டுட்டு என்ன தேடிண்டு வந்தாரே. அதுவும் സ്വയമാ செஞ்சതൊന്നുമല്ല, ഇതെല്ലാം எங்களை ஆட்டி படைச்சதாக்கும், அதாக்கும் நாங்கள் செஞ்சோம். 45வது ശ്ലോകം. ഭിക്ഷുരൂപം തദാ കൃത്വാ രാവണ കപടാകൃതി ജഹാരതരസാരക്ഷോ ജാനകീം ശോകകർഷിതാം. அப்போ அது பிட்சுவோடு கபட வேஷம் போட்டுண்டு ராட்சசனான ராவணன் ஜானகியை திருடிண்டு போனானே. இதெல்லாம் நடந்தது ஆல்ரெடி நிச்சயிக்கப்பட்ட விஷயங்களாக்கும். 46வது ശ്ലോകം. ദുഃഖാർത്തേന മയാ തത്ര രുദിതം ച വനേ വനേ സുഗ്രീവേന ച മിത്രത്വം കൃത്വം കാര്യവശാന്മയാ. சங்கடத்தோடு கூடி இருக்கிற நான் வனம் ஃபுல்லும் அழுதுண்டு நடந்தேன். எப்படியாவது சீதாதேவிய தேடி கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு சுக்ரீவனுமாயிட்டு சக்கியம் பண்ணினேன், நட்பு கொண்டாடினேன். 47வது ശ്ലോകം. അന്യായേന ഹതോ ബാലി ശാപാചൈവ നിവാരിത സഹായാൻ വാനരാൻ കൃത്വാ ലങ്കായാം ചലിതം പുനാ. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்னோட விருப்பம் இல்லாமையே நடந்திருக்கு. அநியாயமாயிட்டு பாலிய கொன்னுட்டேன். சாபத்திலேந்து முக்தனாக்கப்படவும் செஞ்சேன். வானர படைய கூட்டிண்டு லங்கைக்கு போனேன். எனக்கு ஹெல்ப்புக்கு அவாதான் இருந்தா, அவளையும் கூட்டிண்டு போனேன். 48வது ശ്ലോകം. ബദ്ധോഹം നാഗപാശൈശ്ച ലക്ഷ്മണശ്ച മമാനുജ വിസംജ്ഞൗ പതിതൗ ദൃഷ്ട്വാ വാനരാ വിസ്മയം ഗതാഃ. നാഗപാശത്താല നാനും തമ്പിயான லக்ஷ்மணனும் கெட்டி போடப்பட்டது. ரெண்டு பேரும் என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம போதம் கெட்டு விழுந்தோன அந்த வானர சைன்யம் ஃபுல்லா அதிசயப்பட்டு நின்னா. 49வது ശ്ലോകം. ഗരുഡേന തദാഗത്യ മോചിതൗ ഭ്രാതരൗ കില ചിന്താമേ മഹദീ ജാതാ ദൈവം കിം വാ கரிஷ்யதி. உடனடியா கருடன் வந்து சகோதரர்களா இருக்கிற எங்களை ரெண்டு பேரையும் காப்பாத்தினாரே. விதி என்னெல்லாம் ஆக்குமோ இனி செய்ய போறது அப்படின்னு நினைச்சு அந்த டைம்ல நான் சிந்தனை பண்ணி உக்காந்துட்டேன். விதிக்கு கட்டுப்பட்டு தானே எல்லாரும் நடக்க முடியும். இனி அடுத்தது விதி என்ன பண்றதோ அப்படின்னு. 50வது ശ്ലോകം. ஹிருதம் ராஜ்யம் வனே வாசோ மிருதஸ்தாத பிரியா ஹிருதா யுத்தம் கஷ்டம் ததாத்யேவமக்ரே கிம் வா கரிஷ்யதி. ராஜ்யம் நஷ்டப்பட்டது, வனவாசம் பண்ணினேன். என்னோட அப்பா தசரத மகாராஜா இறந்து போயிட்டார். மனைவி சீதாதேவிய ராவணன் திருடிண்டு போயிட்டான். அதுக்கப்புறமா நிறைய நாசங்கள் உண்டாகிற யுத்தமும் உண்டாச்சு. இனி என்னெல்லாம் ஆக்குமோ வரப்போறது அப்படின்னு எல்லாம் நான் நினைச்சேன். 51வது ശ്ലോകം.
प्रथमं तु महादुःखमराज्यस्य वनाश्रयं राजपुत्र्यान्वितस्यैव धनहीनस्य मे सुरा. ஃபர்ஸ்ட் இருக்கிற பெரிய துக்கம் ராஜ்யம் கிடைக்காக்கி வனத்துல போக வேண்டிய துக்கமாயிருந்தது. அதுக்கப்புறமா ராஜபுத்திரியான ஜானகியோடு கூடின எனக்கு எந்த ஒரு சம்பத்தும் இல்லாதக்கு அந்த வனத்துக்கு போக வேண்டிய சிச்சுவேஷன் உண்டாச்சு. 52வது ஸ்லோகம். வராடிகாபிபித்ராமே நதத்தாவன நிர்கமே பதாதிரசகாயோகம் தனஹீனச்ச நிர்கதா. வனத்துக்கு போற டைம்ல மாத்தி உடுத்திக்கிறதுக்கு ஒரு வேஷ்டி கொடியும் அப்பா எனக்கு தரலை. ஆரும் ஹெல்ப் இல்லாதக்கு சம்பத்தும் இல்லாதக்கு கால்நடையாயிட்டு நான் நடந்து போனேன். 53வது ஸ்லோகம். சதுர்தசைவ வர்ஷாணி நீதானி ச ததா மயா க்ஷாத்ரம் தர்மம் பரித்யஜ்ய வியாதவிருத்யா மகாவனே. க்ஷத்ரிய விருத்தி வேண்டான்னு வச்சுட்டு காட்டாளனோடு அந்த ஒரு வேலையை செஞ்சேன். க்ஷத்ரியனோடு வேலை யுத்தம் பண்றதாக்கும், அதை வேண்டான்னு வச்சுட்டு காட்டாளன் வனத்துல மிருகங்களை வேட்டையாடிண்டு வாழ்வனே அப்படி நடந்தேன். அப்படி அந்த பெரிய கானனத்துல 14 வருஷமாக்கு நான் இருந்தேன். இதொன்னும் என்னோட விருப்பப்படி கிடையாது அப்படின்னு விஷ்ணு இங்க பிரம்மா கிட்டையும் தேவர்கள் கிட்டையும் சொல்லிட்டு இருக்கிறதையாக்கும் பார்த்தோம். எனக்கு விருப்பம் இருக்கிறது நான் செய்யலாம் அப்படின்னா இதொന്നും நான் செஞ்சிருக்க மாட்டேன். அதனால நான் நினைச்சா இங்க ஒன்னும் சாதிக்காது அப்படின்னு சொல்லிட்டு வரார். 54வது ஸ்லோகம். दैवाद्युद्धे जयप्राप्तो निहतोऽसौ महासुरा आनीता च पुनः सीता प्राप्तायोध्या मया तदा. அதிர்ஷ்டத்தால யுத்தத்துல ஜெயிச்சேன். பெரிய அசுரனாயிருக்கிற ராவணன் கொல்லப்பட்டான். சீதையை மீண்டெடுத்து அப்படி நான் மறுபடியும் அயோத்தியால வந்து சேர்ந்தேன். 55வது ஸ்லோகம். வர்ஷாணி கதிஜித் தத்ர சுகம் சம்சார சம்பவம் பிராப்தம் ராஜ்யம் ச சம்பூர்ணம் கோசலானதிதிஷ்டதா. கோசலத்துல வந்து சேர்ந்த எனக்கு ராஜ்யம் கிடைச்சது. சுக சௌகரியங்கள் எல்லாம் அனுபவிச்சுட்டு கொஞ்ச காலம் சந்தோஷமாயிட்டு அங்க நான் வசிச்சேன். 56வது ஸ்லோகம். புரைவம் வர்த்தமானேன பிராப்த ராஜ்யேன வைததா லோகாபவாதபீதேனா தியக்தா சீதாவனே மயா. இப்படி ராஜ்யம் மறுபடியும் கிடைச்சு பரிபாலனம் பண்ணிட்டு வரத்த இந்த உலகத்துல ஒரு சில ஆளுகளோடு பேச்சுவார்த்தை என் காதுல கேட்டுது, அபவாதமாக்கும் கேட்டுது. அபவாதத்துக்கு பயந்துண்டு சீதாதேவிய வனத்துல கொண்டு போய் உபேட்சிச்சேன். 57வது ஸ்லோகம். காந்தா விரஹஜம் துக்கம் புனః பிராப்தம் துராசதம் பாதாளம் சாகதா பச்சாதராம் பித்வாதராத்மஜா. ரொம்ப அதிகடினமான விரக துக்கம் மறுபடியும் எனக்கு அனுபவிக்க வேண்டி வந்தது. என்னை விட்டு மனைவி ரொம்ப தூரத்துக்கு போயிட்டாளே. அதனால பூமி புத்திரியான பூமாதேவியோட புத்திரியான சீதை பூமியை பிளர்ந்து பாதாளத்துக்கு போகவும் செஞ்சுட்டா. 58வது ஸ்லோகம். ஏவம் ராமாவதாரேபி துக்கம் பிராப்தம் நிரந்தரம் பரதந்திரேண மே நூனம் சுதந்திரகோ பவேத்ததா. இப்படி பகவானோடு அவதாரமாயிட்டு இருந்த எனக்கு ராம அவதாரத்தில கூடியும் எப்பவுமே துக்கங்கள் மட்டுமே அனுபவிக்க வேண்டி வந்தது. அப்போது நான் இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். எனக்கு என்ன ஒரு சுதந்திரமாக்கம் இருக்கு? என்ன ஆட்டி வைக்கிறா அந்த மகாமாயை, அதுபடி நான் நடக்கிறேன். அதனால என்னால தனியா ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறத நீங்கள் நன்னா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த என்னோட ராமாவதார கதையை இங்க சொன்னேன். 59வது ஸ்லோகம்.
பாச்சாத் காலவசாத் பிராப்த ஸ்வர்கோ மே பிராத்ருபிஸ் சஹ பரதந்திரஸ்ய காவார்த்தா வக்தவ்யா விபுதேன வை. அதுக்கப்புறம் சமயமானோன, சமயம் வந்து சேர்ந்தோன சகோதரர்களோடு கூடிட்டு நான் சொர்க்கம் அடைஞ்சேன். ஞானிகளுக்கு இந்த மாதிரி அவதாரம் எடுத்தவாள மாதிரி ஏதாவது துக்கம் இருக்கா சொல்லத்தக்கதாயிட்டு? ரொம்ப ரொம்ப ஞானம் இருக்கிற சித்தர்கள் யோகிகளை விட எல்லாம் துக்கமாக்கும் ஒரு பகவத் அவதாரம் எடுத்த நான் அனுபவிச்சேன். என்னளவுக்கு துக்கம் ஆரக்கும் அனுபவிச்சிருக்கா? 60வது ஸ்லோகம். பரதந்திரோஸ்மியஹம் நூனம் பத்மயோனே நிஷாமயா ததா த்வமபிருத்ரஸ்ச சர்வே ஜான்யே சுரோத்தமா. ஹே பிரம்மாவே, பத்மசம்பவா பிரம்மாவே, நான் தனியா என்னால ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்குங்கோ. உங்களுக்கு எப்படி ஆக்குமோ தன்னந்தனியா ஒன்றும் பண்ண முடியாது, அதே மாதிரி எனக்கும் ஒன்றும் பண்ண முடியாது, ருத்ரனுக்கும் ஒன்றும் பண்ண முடியாது, சகல தேவர்களுக்கும் தன்னால ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளையெல்லாம் ஆட்டி படைக்கிற சக்தி அப்படிங்கிறது அந்த ஆதிபராசக்தி ஆக்கும். அப்படி சொல்லிட்டு சதுர்த்த ஸ்கந்தத்துல 18வது அத்தியாயம் முடிவடைகிறது.